மக்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். யன்சுருலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். வயுஸப்பித் அக்தாமக்கும், அவங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவார். உங்களுடைய நிலைகளை, உங்களுடைய அந்த இடத்தை அல்லாஹ் பலப்படுத்துவார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்தால்தானே நமக்கு உதவி வரும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்ம என்ன உதவி செய்கிறோம்? பள்ளிவாசல் ஏதாவது பங்களிப்பு இருக்கா? எவ்வளவு தடவை பள்ளிவாசல்ல பங்களிப்பு கொடுக்க நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் பள்ளிவாசலுக்காக, ஒரு மஸ்ஜித் மதரசாக்காக ஒரு 500 ரூபாய் 10 ரூபாய் குறைந்தபட்சம் ஏதாவது இந்த பள்ளிவாசலுக்காக கொடுப்பதற்கு நமக்கு மனம் வந்திருக்கிறதா? கிடையாது. ஏன்? ஏன்னா அந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஆர்வம் இல்லை, ஆசை இல்லை. அந்த காரியத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றோம். அப்ப நம்பிக்கையில் முதலில் நமக்கு உறுதி வேண்டும், நம்பிக்கையில் நமக்கு தொடர்ச்சி வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வான். இந்த நபித்தோருக்கு சொன்ன வார்த்தை அடிப்படையில் அமற்றுமில்லா, அல்லாஹ்வை நம்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகிம், அதிலே உறுதியாக இருங்கள், அதிலே தொடர்ச்சியாக இருங்கள், அதிலே நிலையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இறைவனர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு பிரகாரம் அந்த நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே அமலில், அதே தொடர்ச்சியில் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். அதனால்தான் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வ ரضுவான், அல்லாஹ் அவர்களை திருப்தி அடைந்து விட்டான் என்று வசனம் வருகிறது. அப்ப முதல் விஷயம், நம்முடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு இந்த பள்ளிவாசலுக்கு போய் இந்த தவறான காரியங்கள் செய்வது, அந்த தர்காவுக்கு போய் அந்த மாதிரி ஷிர்கான விஷயங்கள் செய்வது, எந்த விதமான ஈமானுக்கு எதிராக காரியங்கள் செய்யாமல், ஒரு ஷிர்க் வைக்காமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்துகள் இருக்க வேண்டும். அதிலே முதலில் நாங்கள் நம்முடைய அமல்கள் தொடர்ச்சியாக வைத்தால் கண்டிப்பாக அடுத்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் லேசாகி விடுவான். இது முதல் விஷயம். இரண்டாவது, அமல்களில் என்று சொன்னாலே முதலாவது அமல் எது என்று சொன்னால் தொழுகைதான். அல்லாஹ்வுடைய தூதர் புனித இஸ்லாம் அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாமுடைய கூறுகள் 5 என்று சொல்லிவிட்டு ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஷஹாதத் என்று சொன்னார்கள். அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவுக்கு பிறகு இரண்டாவதாக சொன்ன தூண் என்ன? அகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து நல்லா படிச்சு பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து பாருங்க. தொழுகைக்கு அருள் என்ன வார்த்தை தெரியுமா? தொழுங்க அப்படின்னு சொன்னா ஸல்லா யுஸல்லி. ஸல்லா யுஸல்லினா அருள் என்ன வார்த்தை? தொழுவது.